போகிறோம். ஸோ இதான் நம்ம 3 பாயிண்ட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி நடந்துச்சுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி நடந்திருக்கு, என்ன டைமிங் நடந்திருக்குன்றது. ஃபஸ்ட்டு வந்து இது என்னைக்கு நடந்துச்சு, யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் நான் சொல்லிடுறேன். Tuesday July 31 நைட் விடிய காலையில் 30 July 31 30ன்றது ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துருவோம். வயநாட்டில் எப்படி இந்த ஃப்ளட்டு நடந்திருக்குன்றத நம்ம வயநாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வயநாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஃப்ளட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களோட இதுக்கே அனுப்பிச்சாங்க, மெயில் அனுப்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை பார்லிமெண்ட்டில் காட்டிட்டாரு. ஸோ அவங்க எத்தனை மணிக்கு அமைச்சிருக்காங்கன்னா 6 o'clock தான் சிஎம்க்கு அமைச்சிருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு லோ அதாவது ஒரு சின்னதாக பாதிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. அதுவுமே காட்டிட்டாங்க. ஸோ இது எப்படி நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சுன்றதை பற்றி பேச போகிறோம். ஓகேவா? ஸோ இது வயநாட்டில் எப்பயுமே மண்டே அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக வந்திருப்பாங்க. சில பேர் வீட்டில் சண்டை நடந்திருக்கும், எல்லாமே நடக்கிறது தானே. ஸோ அது மாதிரி மண்டே நைட்டு வாழ்க்கை பார்த்துட்டு மண்டே நைட்டு தூங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிக்கும் போது, ஸோ அதாவது 29 அவங்க லைஃப்பில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு ஸோ ஸ்லீப் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 மார்னிங் ஏர்லி மார்னிங் 1 o'clock அந்த அவங்க சைடில் இருக்க ஃபால்ஸ் ஹெவி ஃப்ளட் ஆகி அங்கே இருக்க வீடெல்லாம் அடிச்சிட்டு ஸோ அங்கே இருக்கவங்களோட ஒரு 4 வில்லேஜ் இன்னும் கண்டே பிடிக்க முடியும். 4 வில்லேஜ் சுத்தமாக கண்டுபிடிக்காத நிலைமைக்கு இருக்கான். ஸோ அதாவது 1 மணிக்கு ஆயிருக்கு. ஸோ 1 to 4 o'clock வரை ஆயிருக்கு. அப்புறம் 6 o'clock தான் அந்த நியூஸ் அவங்க ரெஸ்கியூ ஹெல்ப்லைன் கால் பண்ணி இது மாதிரி இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்லைன் கால் பண்ணி அங்கே உள்ளவங்க ஹெல்ப்லைன் கால் பண்ணுறாங்க. அங்கே ஹெல்ப்லைன்லேருந்து அங்கே இருக்க கேரளா ஹெல்ப் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி ஹேர் ஃபோர்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஹேர் ஃபோர்ஸ் ஒரு 2 சாப்பர் இறக்குறாங்க. அந்த சாப்பர்ஸ் நேம் சொல்லிடுறேன். ஸோ ஒரு சாப்பர் நேம் NHIM சொல்லிட்டு ஒரு சாப்பர். இன்னொரு சாப்பர் நேம் இன்னொரு சாப்பரும் அதே தான், NHIM சொல்லிட்டு 2 சாப்பர் அங்கே வயநாட்டில் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசிட், அதாவது மேலோட்டமாக பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். அது மாதிரி பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க எத்தனை மணிக்கு வந்திருக்காங்கன்னா 7:18 வந்திருக்காங்க. இவங்க பாஸ் பண்ணது இவங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணது 6 o'clock பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே உள்ளவங்க ஸோ அப்புறம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லா சேனலுமே 7:30க்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்படி நடந்திருக்கு, இந்த மாதிரி வயநாட்டில் இப்படி ஆயிருக்குன்றது. ஸோ நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி அலர்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. எப்போனா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எமர்ஜென்சி அலர்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இதில் இப்போ அதாவது நான் இது நடந்தது செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி. ஸோ 3வது நாள் நான் பேசுகிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் போடுறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, ஸோ என்ன நடந்திருக்கு, ஸோ முதலே போட்டோம்னா அது தப்பாக போயிடும். அதுன்றதுனால தான் நான் 3 நாள் கழிச்சு போகிறேன். ஏன்னா இப்போ இந்த 3 நாளில் 330 பேரை 330 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் 1000 பேர் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்தியா டைம்ஸ் ஆஃப் டுடே தான் பார்த்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எதுவுமே நான் ஃபேக்காக சொல்ல, அதையும் நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அது இல்லாமல் எமர்ஜென்சி டீமுக்கு அலர்ட் கொடுத்து அவர் பார்த்து அதுக்கப்புறம் கேரளா ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்புறம் இதில் முக்கியமான ரீசன்ஸ் நான் அதை பற்றி நான் செகண்ட் பாயிண்டாக சொல்கிறேன். ரெக்கவரி பண்ணவங்களோட இதை பற்றிலாம். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதாவது அது நடந்திருக்கு அப்படின்னா அவங்க தூங்கிட்டு இருக்க நேரம் காலைல அவங்களுக்கு இப்போ எப்பயுமே என்ன செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாமே ஸ்கூல் போவோம். ஸோ ஒர்க் போகிறவங்க அவங்களுக்கு காலைல என்ன கனவு இருந்திருக்கும். ஸோ இப்போ நான் இருக்கேன்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான்
நான் ஜாக்கிங் போகணும், ஸோ என் வாழ்க்கையை போகணும், நான் பிஸ்னஸ் பண்ணணும், நான் காசு சம்பாதிக்கணும். ஸோ அது மாதிரி நிறைய கனவுல இருந்தவங்களுக்கு வந்து அடுத்த நாள் இப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அவங்கள்ட்ட சொல்லவும் இல்லை எதுவுமே, வந்து இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி ரெட் அலர்ட் கொடுக்கல, எதுவுமே சொல்லலைன்ற போது அவங்க வந்து ஒரு கனவோட தூங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. இல்லாட்டி நம்ம தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஹில் ஸ்டேஷனா இருக்கு. ஸோ இப்போ வந்து சென்னை ஒரு ஹில் ஸ்டேஷனா இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். சென்னையில ஒரு நிலச்சரிவு ஆயிடுச்சுன்னா என்ன எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க, உங்க லைஃப் நினைச்சு பாருங்க. இப்போ அவங்க வந்து ஸோ 28 வில்லேஜ்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு கரெக்டாக சரியா தெரியல, 28 வில்லேஜ்னு சொன்னாங்க. ஸோ 28 வில்லேஜ்க்கு 5-6 வில்லேஜ் வந்து மண் சரிவில் உள்ள இருக்கு. ஸோ 5 to 6 வில்லேஜ் வந்து உள்ள மண் சரிவுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த மண் சரிவு வந்து அது என்னது ஏஎஃப்ஸ்கே கிராஃபிக்ஸில் பண்ணி காட்டுறாங்க. அந்த மண் சரிவு வந்தது, அதில் வந்து ஒரு லாரி ஒரு லாரி வந்து மாட்டிருக்கு. அதில் உள்ளவர் வந்து உள்ளதான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணி, அது வந்து இப்போ இன்னைக்கு உள்ள நியூஸ் அதுதான். 3 நாள் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அந்த காட்டுக்குள்ள வந்து மரக்கட்டைகள் கேரி பண்ணிட்டு போற வண்டி, ஓகேவா, வுட்டு கேரி பண்ணிட்டு அவன் வந்து வயநாட்டுல இருந்து வுட்டு கேரி பண்ணிட்டு போற வண்டி. ஸோ வுட்டு கேரி பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேண்ட்ஸ்லைட் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஃபுல்லா. ஸோ கம்பேக்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றாங்க, ப்ரே ஃபார் த பர்சன், அர்ஜுன் நினைக்கிறேன், ஸோ சரியா தெரியல, ஓகேவா. அந்த பர்சனுக்கு வந்து நிறைய இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ட்விட்டர்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, யூடியூப்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பர்சனுக்காக நிறைய பேர் ப்ரே பண்ணுறாங்க. நீங்களும் ப்ரே பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப, அதாவது வந்து அவங்க ஒய்ஃப் கால் பண்ணியிருக்காங்க, பேட்டரி லோ ஆகி அவர் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு ஃபோனு. ஸோ அவ்வளோ டீட்டெயிலிங் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள கரண்ட் ஜென்ரேஷனில் ஃப்ளட்டு வருதுன்றது ஜட்ஜ் பண்ண முடியாதா என்ன? இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு அவங்க என்னவோ ஜட்ஜ் பண்ணுறாங்க, ஏன் ஜட்ஜ் பண்ண முடியலன்னு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏன் முடியாதா என்ன, அதை நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் வந்து செகண்ட் பாயிண்ட் போயிடுவோம், இதான் நடந்திருக்கு, ஓகேவா. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து ரெஸ்கியூ டீம்ஸ்ன்றது வந்து ஃபயர் சேஃப்டி மட்டும் காப்பாற்றலாம். அங்கே உள்ள பர்சன்ஸ், இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிரச்சனைனா போய் பார்ப்பீங்களா, அது மாதிரி வந்து அவங்க வீட்டில் இருந்து உள்ளவங்க, பக்கத்தில் வீட்டு உள்ளவங்க, அது மாதிரி பக்கத்து ஊரில் உள்ளவங்க, பக்கத்து ஸ்டேட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ரெஸ்கியூ பண்ணி தன்னாளவர்கள்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம், ஓகே, அவங்க ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அப்புறம் ஃபயர் சேஃப்டி பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு பிரிட்ஜு உடஞ்சி போச்சு. ஸோ அதனால ஸ்டக் ஆகி நேற்று உள்ள நியூஸ் என்னன்னா, அந்த பிரிட்ஜு கட்டுறது பெரிய நியூஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பிரிட்ஜு வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிரிட்ஜை வந்து அந்த ஃப்ளைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேரளா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து அந்த ஒரு விமானம் வந்து இறங்கி அங்கேருந்து லாரியில் கேரி பண்ணி அவங்க அந்த இடத்துக்கு கொண்டாந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் செல்யூட், அதுக்கு ஒரு செல்யூட் வைக்கிறேன். ஸோ ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டி. ஸோ ஒரே நாளில் எல்லா வேலையும் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம், அதுவும் மிலிட்ரி ஆளுங்களும் ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதெல்லாம் ஒரு செல்யூட் வைக்கணும். ஸோ அது இல்லாமல் வந்து அவங்க அது பண்ணதுனால தான் அவங்க வந்து நிறைய அவங்களோட வெஹிக்கிள் கொண்டு போய் அங்கே வந்து நிறைய ரெக்கவர் பண்ண முடிஞ்சுச்சு. அது இல்லாமல் ஆஃப் ரோடிங் டீம்ஸ், இப்போ நம்ம ஊரில் இருக்க ஆஃப் ரோடிங் டீம்ஸ் வந்து எப்படி நம்ம பீப்புள்ஸ் கன்சியூம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, வெட்டி பசங்க இப்படி சுற்றிட்டு இருப்பாங்கன்னு. இப்போ அங்கே உள்ளவங்க வந்து இப்போ அந்த ஆஃப் ரோடிங் டீம் இல்லாட்டி அங்கே போய் ரெக்யூர் பண்ணியிருக்க முடியாது. நிறைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், நிறைய ரெஸ்கியூ டீமு, நிறைய ஃபயர் சேஃப்டிஸ் எல்லாருமே அந்த ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் தான் ஏறி போய் அங்கே இவங்களோட வெஹிக்கிள்லாம் போக முடியாத இடத்துக்கு கூட ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த வெஹிக்கிளை மாடிஃபை பண்ணி அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் அந்த வண்டி போக முடியுது. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணுங்க, ஏன் இந்த மாதிரி வச்சிருக்காங்க, சும்மா கேஸ் போடுறது அந்த இது மட்டும் பண்ணாதீங்க. அப்படி இருக்கவங்க தனியா இருக்காங்க, பட் ஆனா இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன். என்னன்னா ஒரு தாத்தாவை வந்து அவங்க ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. எப்படின்னா, முன்னாடி இருக்க பேனட் மேல தாத்தா வச்சு ஒருத்தர் டிரைவர் அண்ணனோட இங்க அளவுக்கு தண்ணி, அது இல்லாம ஒரு ஜீப் பார்த்தேன், அவரோட நெக்கு ஃபுல்லா முழுங்கிட்டாரு. உள்ள முழுங்கி கூட உட்காந்து தள்ளி கீழே போய் வண்டி தள்ளி அவங்கள அந்த அளவுக்கு ரெஸ்கியூ பண்றாங்க. அந்த அளவுக்கு வண்டியோட கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு டியூன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியோட இதெல்லாம். ஸோ அதெல்லாம் சும்மா இந்த மாதிரி எமர்ஜென்சி டீம்ல அந்த வண்டியை எடுத்து அவங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து வண்டியை எடுத்து நான் ரெஸ்கியூ பண்ண அவசியமே இல்லை. எல்லாமே நம்மள மாதிரி மக்கள் தான்ற மாதிரி.
ஸோ இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து இதுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ பேட் கமெண்டை பற்றி நான் பேச போகிறது இல்லை. நான் வந்து நீ அப்படி எப்படி பண்ணுறதுன்னு நான் கேட்குறேன். இப்போ உன் வீட்டில் இருக்காங்க, நீ அந்த இடத்துல நீ இருந்திருந்தா இப்போ நான் உன்னை இப்படி கமெண்ட் பண்ண நீ அக்செப்ட் பண்ணியிருப்பியா? ஸோ நீங்களே நீங்கள் வந்து யூடியூப்ல பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு சொல்கிறேன். ஸோ ஒரு கேஸ்ட், அதாவது ஒரு மதத்தை பற்றி இழுக்கிறாங்க உள்ள. ஸோ அதாவது போன கேரளா ஃப்ளட்ல அப்போ வந்து லாஸ்ட்டாக என்னத்தை முடிச்சாங்கன்னா, லேடிஸ் வந்து சபரிமலைக்கு வராதனால தான் ஃப்ளட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சாங்க. அது மாதிரி வந்து கன்வே பண்ண பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பேக்ஸ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. அப்புறம் உங்களை டார்கெட் பண்ணி நிறைய இது வரும், பார்த்துக்கோங்க. யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணும்போது பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன, இதுலேருந்து நான் ஒரு லாஸ்ட்டு 4th பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச, இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட நெய்பர்ஸ் இப்போ கேரளாவில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்களோ அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஃபுட்டு, வாட்டர், மெடிக்கல், அது மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்சது வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், முடியலாட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, ஆமாம் இது மாதிரி இந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச பேமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி பார்சல் பண்ணுங்கள், நிறைய பண்ணலாம். இப்போ அவங்கெல்லாம் உடமையே இல்லாமல் உடமை தேவைப்படும், அவங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் தேவைப்படும், ஃபுட்டு தேவைப்படும், ஸோ லைட்டு தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம ஒருத்தன் வந்து சர்வே ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ விகேசியோட செப்பல்ஸ் வந்து அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கேரளா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்களோட லாரி எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. அது இல்லாமல் இதில் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லணும், பிஎஸ்என்எல்லும் ஏர்டெல்லும் வந்து அவங்க அங்கே இருக்க வயநாட்டில் இருக்க டவர்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி அதுக்கு ஜென்ரேட் போட்டு அதை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அதாவது 2 days வந்து அங்கே இருக்க 4 days உள்ள பீப்புள்ஸ்க்கு வந்து உங்களோட ரீசார்ஜ் முடிஞ்சாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரீபெய்டாக காசு கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்என்எல்லும் ஏர்டெல்லும். அதுக்கு ஒரு செல்யூட். ஸோ இதெல்லாம் வந்து யாராலும் பண்ண முடியாதுன்னு இல்லை, அவங்கவுங்க கேர் எடுத்து ஸோ வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் பண்ணுறது தான் பெரிய 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 ஒரு விஷயம். ஸோ உங்களால் முடிஞ்ச டொனேஷனை அவங்களுக்கு பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க உங்கள் ஏரியாவில் கலெக்ட் பண்ணி, அதாவது உங்கள் சரௌண்டிங்கில் உள்ள பீப்புள்ஸ் கலெக்ட் பண்ணி, நான் என்னால் முடிஞ்ச ட்ரெஸ் அமைச்சிருக்கேன். ஸோ நான் அட்ரஸ் வந்து கீழே போடுறேன், அதனால போயிட்டு உங்களால் முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் கைஸ்.